தமிழ்நாட்டுக்கு உரிமை தொகை போய் சேர்றது சிலருக்கு புரியல. தமிழ்நாட்டு மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கிறது சிலருக்கு பிடிக்கல. பாசி சக்திகளுக்கும் அடிமைகளுக்கும் இது பிடிக்கல. எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒரு பேர் அஸ்வினி குமார் உபாத்தியாய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது உரிமை திட்டத்தை நிப்பாட்டணும். இந்த செய்தி தலைவருக்கு வந்தாங்க, நீ என்னுடைய தமிழ்நாட்டு மகனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறது நிப்பாட்டியா, நான் 5000 கொடுக்கிறேன்னு 1 நாளுக்கு முன்பு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000. கோடை காலத்திற்கு ஸ்பெஷல் இன்சென்டிவாக 2000, மொத்தம் 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 2 மாசத்துல மட்டும், போன மாசம் பொங்கலுக்கு 3000 ரூபாய் மகளிர் தொகை உரிமை தொகை 1000 ரூபாய்னு கடந்த 2 மாசத்துக்கு மட்டும் 9000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க மகளிர் இப்போது மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. பாசிஸ்டுகளும் அடிமைகளும் இன்னைக்கு வைத்தறிச்சல் இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அரசு தொடர வேண்டும். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அடுத்த மாசத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் தமிழ்நாட்டு அமையப்போவது திராவிட மாடல் அரசு தான், 2.0 அரசு தான். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பது நம்முடைய தலைவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப ஒட்டுமொத்த சங்க கூட்டமோ அடிமை கூட்டமோ கிளறிக்கிட்டு இருக்கு.